இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு இடைப்படுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் அவர்கள் வைத்திருக்கிற காரியங்களை, அதாவது ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் மேன்மை பாராட்ட கடவும்னு இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அதாவது மனித பலத்திலோ அவனுடைய செல்வத்தின் மேலோ இன்றைக்கி நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மாத்திரமே நாம் நம்பிக்கொண்டு இருக்கும்போது தேவன் நமக்கு நிச்சயமாய் ஜெயத்தை தருவார் என்று இந்த திருவசனம் கூறுகிறத பார்க்குறோம். நம் முழு நம்பிக்கையை வைக்க தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் மேலே, இல்லையா? பொருளாதாரத்தில் மனிதன் தன் பலத்தை விட தேவ பலம்தான் சிறந்தது என்பதை அவன் அறியும்படியாக தான் இந்த வசனத்தை இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறார். உலகம் செல்வத்தையும் அதிகாரத்தையும் நம்பிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளோ கர்த்தருடைய ஜனங்களோ தேவனை மாத்திரமே நம்புகிறாங்க, இல்லையா? அவருடைய நாமத்தை நாம் நம்புகிறோம். அவருடைய நாமம்தான் நமக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் தருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறதுனால தன்னம்பிக்கை அல்ல, தேவன் பேரில் தேவனுடைய நாமத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் இன்றைக்கி நம்ம எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை ரட்சிக்கவும் நம்மை மீட்கவும் நம்மை பாதுகாக்கவும் அவர் வல்லமையாக இருக்கிறார், வல்லமை உள்ளவராய். அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தில் தியானிக்கிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கர்த்தர் யாரை ரட்சிக்கிறாராம்? தாம் அபிஷேகம் பண்ணின தம்முடைய பிள்ளைகளை அவர் ரட்சிக்கிறார். அவரது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமை அவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். அவர் பரிசுத்த வானத்தில் இருந்து அவர்களை ஜபத்தை அவர் கேட்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்கன்னா, அவர் பேரில் நீங்கள் உங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் அந்த குதிரை மேலே நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால அவைகளை நாடி குதிரை வீரர்களுடைய மகா பலசாலிகள் இருக்கிறதுனால அவர்கள் மேலே நம்பிக்கை கொண்டு ஓடுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய சுய பலத்தின் மேலே நம்ம நாடாமல் கர்த்தரை இன்னைக்கு தேடாமல் இருக்கோமா? அப்படி இல்லாதபடிக்கு தேவனை மாத்திரம் நம்ம நம்பணும். ஏன்னா நமக்கு சகாயம் செய்யும் பர்வதம் அவர் தான், இல்லையா? நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கும் போது தேவன் நமக்கு பலத்த கிரியைகளை செய்வார், நமக்கு ரட்சிப்பை தருவார், நமக்கு விடுதலையை தருவார். எரேமியா 17:5 பார்க்குற, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி. மனுஷன் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்காமல் மாம்சத்து மேலே, அந்த புயபலத்தின் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம சுய பலத்தின் மேலேயும் இல்லை நம்முடைய மனுஷர்கள் மேலேயோ நம் நம்பிக்கையை வைக்காதபடிக்கு தேவன் பேரிலே நம் நம்பிக்கையை வைக்கணும். அவர் நாமத்தை மாத்திரமே நம்புகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஆனால் ஜெயம் யாரால தான் வரும்? கர்த்தரால் வரும்னு நீதிமொழிகள் 21:31 பார்க்குறோம். அப்போ ஒரு யுத்தம் நடக்குதுன்னா கூட அந்த ராஜாவாகட்டும் அந்த தேசமாகட்டும் எதன் பேரில் தன் நம்பிக்கை வைக்கக்கூடாது? அந்த குதிரை மேலே அல்ல, ஜெயத்தை தருகிற கர்த்தர் பேரிலே நம் நம்பிக்கை வைக்கும்போது அங்கு தேவன் நம்மை ரட்சிப்பார். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதானே வேதவசனம் சொல்லுது. அது தன்னுடைய மிகுந்த வீரியத்தினாலே நம்மை தப்புவியாதுன்னே சங்கீதம் 33:17 பார்க்குறோம். 2 நாளாக 32:8 பார்க்குறோம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு என்ன பண்ணுறான்? யூதாவுக்குள்ளே பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக அவன் பாளையம் இறங்குகிறான். அவங்கள எல்லாரையும் தன் வசமாக்கி அந்த சனகரிப்பு எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கமாக இருக்கும்போது இதை கண்ட எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? நகரத்துக்கு புறம்பாக இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் தூர்த்து போட தன் பிரபுக்களோடு போயும் பராக்கிரமசாலிகளோடு போய் ஆலோசனை பண்ணி
அவைகளுக்கு அவர்கள் எல்லாரும் உதவியாக இருக்காங்க. அப்போ அசிரிய ராஜா வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன், ஏன் நம்ம தண்ணியெல்லாம் தேடி ஏன் ஓடணும்னு சொல்லிட்டு அந்த அசிரிய ராஜா என்ன பண்ணுறான், அநேக ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊற்றுகளை எல்லாத்தையும் அவன் தூற்று போட்டுறானான். அங்கு வருகிற அந்த தண்ணீரின் ஓடையை எல்லாத்தையும் அவன் தூர்த்து போடுகிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், திடன் கொண்டு எல்லாத்தையும் இடித்து போட்டு மதிலையெல்லாம் கட்டி அவைகளின் வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்களையும் உயர்த்தி தாவீதின் நகரத்தின் கோட்டையெல்லாம் பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்கள் நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, எசேக்கியா ராஜா இவ்வாறு செய்கிறார். அவர் ஜனங்களெல்லாம் கூடி வர செய்து திடமனதாக இருங்க, அவர்களுக்கு நீங்கள் அந்த அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு கூட வந்திருக்கிற அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஏன்னா கர்த்தருடைய ஒரு தூதன் 185,000 சமமாக இருக்கிறதுனால, ஒரு தூதன் விரட்டினாலே அவ்வளோ பேரும் லட்சக்கணக்கான மக்களை அவங்க கொன்று போட அவங்க வல்லமையுள்ள தூதன் நம்மிடத்தில் இருக்கிறாங்கன்ட்டு எசேக்கியா ராஜா சொல்கிறார். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை எல்லாம் அவன் தேற்றினான்னு பார்க்குறோம். அப்போ எசேக்கியா ராஜாவோடு அன்னைக்கு கர்த்தருடைய கரம் இருந்து அந்த அசிரிய மக்களை புறம்பே தள்ளி போட்டதை பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் பேரிலே உங்கள் நம்பிக்கை வைங்க. நீங்கள் குதிரை மேலே ஏறி ஓடலாம், வேகமான வாகனங்களின் மேலே ஏறி போவோம் என்று நாம் நினச்சோன்னா உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் துரத்துவார்கள்னு ஏசாயா 30:16 பார்க்குறோம். அதனால் மனுஷரை கொண்டு பயம் கொள்ளாமல் கர்த்தர் பேரிலே நம் நம்பிக்கையை வைத்து அவரை மாத்திரமே, அவருடைய நாமத்தை மாத்திரமே நம்ம நம்பும்போது, அவருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டும் போது தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தராலே தான் வரும். சீட்டு குலுக்கி மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தராலே வரும்னு வேதத்தில் எழுதியிருக்கனால நம்முடைய சுய பலத்திலோ செல்வத்தின் மேலோ வாகனத்தின் மேலோ எந்த ஒரு பொருளின் மேல் நம் நம்பிக்கை இராதபடிக்கு கர்த்தர் பேரையே நம்ம மேன்மை பாராட்ட கடவோம். அவரே நம்மளை உயர்த்த வல்லவர், அவரே நம்மை விடுதலையாக்கும் கர்த்தர். ஆமேன்.